வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் சைபர் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஆகஸ்ட் மந்த்து நம்மளுக்கு மந்த்லி கிளாஸஸ்க்கான செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 3 சரிங்களா. அதாவது ஆகஸ்ட்டு 3 சண்டே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ளவங்க 7904877610 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். அண்டு கிளாஸஸ்க்குண்டான பெஸ்ட்டு திங், நம்ம கிளாஸஸில் உள்ள பெஸ்ட்டு விஷயம் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் டைம் சப்போர்ட். இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்ம லைஃப் டைம் சப்போர்ட் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த செஷன்ஸ்லாம் நம்ம நடத்தி முடித்த பிறகு அந்த செஷன்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவோம் இல்லையா. அந்த இதில் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே கிளியர் பண்ணப்படும். ஒரு நாளைக்கான ஒரு ரேஞ்சையும் சரி, ஒரு மூமெண்ட்டையும் சரி நம்ம எப்படி அணுகணும், ஸோ அது யாரெல்லாம் அடுத்தடுத்த அந்த மூமெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுதா இல்லை ஃபாலோ ஆன் ஆகுதா, எந்த விதமான ரிவர்சல் நம்ம ஃபாலோ ஆன் ஆக போகுதா அப்படின்றதெல்லாம், அதே மாதிரி அந்த மூமெண்ட் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து மார்க்கெட் சினாரியோ அடிப்படையிலையும் சரி, ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலையும் சரி, அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் படியும் சரி, அண்ட் இம்ப்ளாய்டு வாலபிலிட்டி இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு, ஸோ அதிலிருந்து ஃபர்தராக வந்து நம்ம எப்படி ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு பையராக இருந்தால் இன்ட்ராடேயில் எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது, ஒரு செல்லராக இருந்தால் எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது, பொதுவாக ஒரு செல்லர் வந்து எப்படி நம்ம யாரை செல் பண்ணுறது, ஒரு பையராக இருந்தால் எந்த பக்கம் மார்க்கெட் யாருக்கு சாதகமாக இருந்தால் பை பண்ணணும், இல்லை மார்க்கெட் வந்து அவங்களுக்கு சாதகமாகவே இல்லைனாலும் கூட அவங்க பை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது மாதிரி. சரிங்களா. இதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம்ன்றது, ஒரு ஆப்ஷன் பையர் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. முதல்ல பண்ணக்கூடாது தான் நிறையா, பண்ணணும் அப்படின்றத பண்ணக்கூடாது என்னன்றதை தெரிஞ்சிட்டாலே என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ஆப்ஷன் பையர் வந்து எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உட்பட்டு மார்க்கெட் இருக்கும்போது ட்ரேடை பற்றி ஆப்ஷன் பையர் வந்து யோசிக்கக்கூடாது. ஒருவேளை அதுக்குள்ளே நான் ட்ரேட் பண்ணியே ஆவேன் அப்படின்னா அங்கே இம்ப்ளாய்டு வாலபிலிட்டி முந்தைய நாள் க்ளோஸிங்கை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ப்ரீவியஸ் க்ளோஸில் ஒரு இம்ப்ளாய்டு வாலபிலிட்டி இருக்கும் இல்லையா, அதை விட அடுத்த நாள் இம்ப்ளாய்டு வாலபிலிட்டி கம்மியாக இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே போகக்கூடாது. அட் த சேம் டைம் எஸ்டர்டே ஹை அண்ட் லோ ஒரு பெரிய ஹை அண்ட் லோவாக இருக்கணும். ஒன்று மேலேருந்து கீழேயோ இல்லை கீழேருந்து மேலேயோ வந்திருக்கணும். மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலே, அந்த மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சு செட் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் ஷார்ட் எட்ஜுன்னு எடுப்போம் இல்லையா, அந்த ஷார்ட் எட்ஜ் வந்து குறைந்தபட்சம் ஒரு 200 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, எஸ்டர்டே ஹை அண்ட் லோ உட்பட்டு மார்க்கெட் இருக்கும்போது ஷார்ட் எட்ஜே நம்மளுக்கு 200 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையர்ஸ் அந்த இடத்துல வந்து ஆக்டிவாக இருக்கலாம். மற்றபடி இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே ஒரு லோ இம்ப்ளாய்டு வாலபிலிட்டியில் கம்மியான ரேஞ்ச் இருக்கும்போது உள்ளே வரக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக ஸ்ட்ராடில் இருக்கும்போது ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அதை பற்றி உள்ள ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னாலும் கூட, அதுலேயுமே எனக்கு ஒரு என்ட்ரி வேணும் அப்படின்னாலும் கூட, நம்ம ஸ்ட்ராடலுக்கு எப்பயும் கொடுக்குற மாதிரி ப்ளஸ் மேலே 50 பாயிண்ட் ஆர் மைனஸ் கீழே 50 பாயிண்ட், இந்த ப்ளஸ் மேலே ஸ்ட்ராடலுடைய எல்லைக்கு மேற்பட்ட 50, கீழ்பட்ட 50, இந்த 2 லெவலில் எந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம எப்படி ரிவர்சல் ஆகுறாங்களா ஃபாலோ ஆன் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அதர்வைஸ் இது ரெண்டுத்துக்கும் முற்பட்டு என்ட்ரி ஆகவே கூடாது. பொதுவாக ஒரு ஸ்ட்ராங்கிள் ஆகட்டும் இல்லை ஒரு ஸ்ட்ராடல் ஆகட்டும், ஸ்ட்ராங்கிள்னால் மேலே உள்ள கால் ஆப்ஷன் ரெண்டு கீழே உள்ள புட் ஆப்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ராடல் ரெண்டு பக்கமே சேர்ந்து நம்மளுக்கு செல் பண்ணியிருக்க கால் அண்ட் புட் ஆகட்டும், சரிங்களா. இதில் எதுலேயுமே வந்து இடையில போய் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகக்கூடாது. சரிங்களா. இடையில அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ராங்கிளுடைய கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கால் ஆப்ஷனோட எட்ஜ் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதேமாதிரி புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த எட்ஜுக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம
ட்ரேடை பற்றி யோசிக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராடலுக்கு நம்ம ப்ளஸ் மேலே 50 பாயிண்ட், அதே மாதிரி மைனஸ் கீழே 50 பாயிண்ட் அப்படின்ற லெவல் வரும்போது தான் யோசிக்கணும். அதர்வைஸ் மிட்டில் வந்து யோசிக்கவே கூடாது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு 25,000 100 கால் ஆப்ஷன் அண்ட் 25,000 புட் ஆப்ஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, நடுவில் 25,050 வந்துட்டு அந்த இடத்துல இந்த மார்க்கெட் மேலே போகும் இல்லை கீழே போகும்னு சொல்லி அசம்ஷன் பண்ணி அந்த இடத்துல நம்ம போய் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பையர்ஸ் பொதுவாக அந்த இடத்துல வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடாது. ஒன்று 100 போகணும், இல்லை 25,000 வரணும். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்போவுமே ஆப்ஷன் பையர்ஸ் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஒரு 12 to 13க்கு மேலே இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் சினாரியோ வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் ஃபர்தராக மொமெண்டம் நடக்கும். இப்போ இந்த லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எஸ்டர்டே லோவுக்குன்னு கீழே வந்துட்டாங்க மார்க்கெட்டு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மியாக இருந்தாலும் பொறுமையாக ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ரேஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்டர்டே லோவிலேருந்து நியர்பை கீழே எவ்வளோ விழுந்துருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 100-150 பாயிண்ட், 100 to 150 பாயிண்ட் தான் விழுந்திருப்பாங்க. அதோட பெருசாக விழுந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஐவி லோ, ரெண்டாவது அந்த இடத்துல வந்து ரிவர்சல் இருக்காது. பட் ஐவி அதிகமாக இருந்தால் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஐவி கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு மொமெண்டத்தில் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் தூரமாக வச்சிட்டிங்கன்னா வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை காஸ்ட் டு காஸ்ட்டில் கூட நம்ம எக்ஸிட் ஆகலாம். பட் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும்னா சரியான இடத்துல வந்து என்ட்ரி ஆகணும். சரிங்களா? ஒரு கரெக்டான என்ட்ரி வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டான என்ட்ரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாலட்டிலிட்டி ஐவி அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹை வாலட்டிலிட்டி. ஸோ அப்போ என்ன ஆகும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கனால சீக்கிரம் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். நியர்பை ஸ்டாப் லாஸ் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் லெவல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை கீழே ஸ்டாப் லாஸாக வைக்கணும். இல்லை கன்ஃபர்மேஷனே ஆகாததுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு லோ கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு லோ வச்சுட்டு திரும்புகிறாங்க அப்படின்னா இடையில் ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் லெவல் இருக்கும். அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும், இல்லை ஒரு எஸ்டர்டே லோ இருக்கணும், கீழேருந்து மேலே போகிறதா சொல்லி, இல்லை ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கணும், இல்லை ஒரு ஓப்பன் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லோ வச்சுட்டு அடுத்து திரும்பும்போது இன்னொரு லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது தான் நம்ம வந்து என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர இங்கேருந்து இங்கே போய் மேலே தான் போவாங்க, ஓப்பனை கட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு லெவலை கட் பண்ணி மேலே தான் போயிடுவாங்கன்னு சொல்லி ஃப்ளூக்கில் பண்ணவே கூடாது. லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட் சினாரியோவில். அதுவும் குறிப்பாக வந்து ஆப்ஷன் பையருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து காலையிலேருந்து அப்படியே பொறுமையாக சைட் வேஸ் போட்டு கீழே இறங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கீங்க, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருந்தாலும் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதே இந்த இடத்துல ஒருத்தர் வந்து செல்லர்ஸ் வந்து நீங்கள் பையர் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க, ஒரு செல்லர் வந்து கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா? திருப்பி மார்க்கெட் இங்கே வரும்போது என்ன ஆகுனா, சப்போஸ் ரிவர்சல் ஆகி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாகி இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணவருக்கு காஸ்ட்டுக்கு மேலே தான் நிற்கும். அவர் ப்ராஃபிட்டில் தான் இருப்பார். 1 or 2 பாயிண்ட்ஸ் இல்லை 3 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பார். பட் இந்த புட் ஆப்ஷனை நீங்கள் இங்கே பை பண்ணிங்க இல்லையா, இங்கே வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு 5 பாயிண்ட் காணாமல் போயிடும். இதுதான் ஆப்ஷன் பையருக்கும் செல்லருக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் நான் சொல்லித்தரேன். ஏன் ஆப்ஷன் பையர்ஸ் பொதுவாக நம்ம சொல்கிறோம் ட்ரேடை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி ஏன் சொல்கிறோன்றதை இந்த இடத்துல பாருங்க. இப்போ காலையிலே மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே ஆயிடுச்சு, அதாவது வெள்ளிக்கிழமை. ஸோ அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் என்ன பண்ணியிருப்பாங்க, கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அதோடு ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கேபிட்டல் அப்படின்றது ஒரு ட்ரேடில் இருக்கும், ஆல்ரெடி செல்லிங் பொசிஷனில் அவங்க வச்சு அந்த ட்ரேடில் அந்த கேபிட்டல் அவங்க கையில் இருக்கும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகாது. ஏன்னா அப்படின்னா ஐவி வந்து கம்மி. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போனாலும் என்ன அர்த்தம், அங்கே கால் செல்லருக்கு ஆட்டோமேட்டிக்காக டிகேன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனால் பையர்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு நான் சொல்லவா, நிறைய பேர் பண்ணுற விஷயம் அதுதான். ஒரு மொமெண்டத்தில் இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீனை பார்க்காம வேறு ஏதாவது வேலையை பார்க்க விட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், திருப்பி ரிவர்சலுக்கு ட்ரேடு கிடைக்குமா. ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இங்கே
பை பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் கூட திருப்பி நம்ம கையில் அந்த கேபிட்டல்ன்றது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அடுத்த ட்ரேடை பற்றி யோசிப்போம். ஆனால் இங்கே கால் செல்லர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகி இன்னமும் டிகே கிடைக்குமான்னு பார்த்துட்டு லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லை திரும்பாதுன்னா அப்படியே விட்டுறலாம், நம்மளுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டிகே கிடைக்கும் அப்படின்னு. இல்லை இந்த இடத்துல போய் அடிஷ்னலாக வந்து ஒரு புட்டை வந்து செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு கால் செல்லிங்கில் இருக்கனால புட்டையும் செல் பண்ணாங்க அப்படின்னா ஹெட்ஜிங்கில் இன்னும் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் தேவைப்படும். புட்டையும் செல் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் பையர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்களா, அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போய் அடுத்த ட்ரேடுக்கு ரிஸ்க்காக வைக்கிறது, வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் அடி வாங்குறது. இந்த இடத்துல மேலே போவாங்கன்னு எடுத்தால் கீழே அடி, சரி கீழே வருவாங்கன்னு எடுத்தால் மேலே அடி, திரும்பி மேலே போவாங்கன்னு எடுத்தால் கீழே அடி, இந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணணும்னா 1 or 2 ட்ரேட்ஸ் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரோக்கரேஜுக்காகலாம் இல்லை, உங்களுடைய கேபிட்டல் பாதுகாக்கப்படும். ஒரு ட்ரேடோ இல்லை 2 ட்ரேடோ, அதே மாதிரி ஒரு ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேடில் வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து கொண்டு போய் ரிஸ்க்காக வைக்கிறது அப்படின்றத தவிர்க்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்ததாக ஒரு ட்ரேடில் நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேடில் போய் நான் வந்து அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடில் நீங்கள் ஒரு லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எடுக்க போகிற ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு, மார்க்கெட் எந்த அளவுக்கு போகும்னு தெரியணும். அப்போ மார்க்கெட் போகிற அளவுக்கு தான் அவனுக்கு ப்ராஃபிட் வருமே தவிர இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு அங்கே ப்ராஃபிட் வராதுன்னா அதை எதிர்பார்க்கக்கூடாது. அங்கே மார்க்கெட்டுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணதுக்கு அகைன் கிடைக்குமானா கிடைக்காது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணாலும் சரி அதை வந்து மறந்துடுங்க. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ லாஸ் பண்ணாலும் சரி அதை வந்து அடுத்தடுத்த நாள் அதை வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஓவரால் எவ்வளோ லாஸில் இருக்கேன் எவ்வளோ லாஸில் இருக்கேன்னு அடுத்தடுத்த நாள் கற்றுக்க பாருங்கள். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சரியாக பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே அந்த கான்செப்டை வந்து அதை பேஸ் பண்ணி மட்டும் கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள், குழப்பிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயும் மார்க்கெட் சினாரியோ பேசிஸ்லேயும் நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா அதை விட்டுட்டு போய் இன்னொரு பக்கம் போய் கேண்டில் ஸ்டிக்ஸு சார்ட் பேட்டர்ன் பார்க்குறது, இல்லை ஒரு எஸ்எம்சி இல்லை ஐசிடி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு நாளில் 10 வீடியோ பார்த்துடுறது. 10 வீடியோவும் பார்த்துட்டு கடைசியில் என்ன ஆகும்னா எவன் சொல்கிறதும் சரியில்லை நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மென்டாலிட்டியில் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் உக்காந்துருவீங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து கரெக்டாக நீங்கள் நினச்சது மாதிரி மார்க்கெட் இருக்காது, ஏதோ ஒரு சைடில் ஆப்போசிட்டாவோ இல்லை சைட் பேஸாவோ இருக்கும். அப்போ டெசிஷன் முன்னாடி நாளே எடுக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி நாளே டெசிஷன் எடுக்கக்கூடாது, சரிங்களா? முந்தின நாளே நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு டெசிஷன் எடுக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க, அதில் வந்து எப்படி மொமெண்டம் கொடுத்தாலும் அதிலேருந்து நான் வந்து டேட்டாஸை பார்த்து அனலைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியில் வந்துடணும். அதை விட்டுட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்கும் இல்லை நாளைக்கு மார்க்கெட் கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே ஓவராலாக வந்து இம்ப்ளைட் வால்டிலிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஒரு விஷயம் தான். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கங்க, மார்க்கெட் வந்து ஓவரால் கிட்டத்தட்ட 150 நியர்பை, கீழே நம்மளுக்கு எவ்வளோ 920. அப்போ 920 டு மேலே எவ்வளோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 230 பாயிண்ட், சாரி இங்கேருந்து நம்மளுக்கு 140 ப்ளஸ் ஒரு 60 80 220 பாயிண்ட் நம்மளுக்கு விழுந்திருக்காங்க. இதுவே இம்ப்ளைட் வால்டிலிட்டி அதிகமாக இருந்தால் ஒரு வீக்லி லோ, அதுக்கும் கீழே நியூ லோ, ஸோ அதுக்கு கீழே நம்மளுக்கு பெரிய லெவலே இல்லை, சப்போர்ட்டிவாக ஒரு லெவலும் பெருசாக இல்லை. அப்போ மார்க்கெட் எவ்வளோ பெருசாக விழுந்திருக்கு நம்மளுக்கு, சரிங்களா? வீக்லி லோ அப்படின்றப்ப இந்த இடத்துல தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 24,824 இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் மந்த்லியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா எங்கே இருக்காங்க, கிட்டத்தட்ட 24,473 இருக்காங்க. இப்படி இருக்க மார்க்கெட் எப்படி விழுவும்? இன்னும் பயங்கரமாக விழுகிற சான்சஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஏன் விழுகலை? அந்த இடத்துல இம்ப்ளைட் வால்டிலிட்டி இல்லை. அதே மாதிரி விழுந்த மார்க்கெட் ஏன் திரும்பலை அப்படின்னாலும் அதுக்கும் ஐவி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கணக்கில் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு டேட்டாவும் பாருங்கன்னு சொல்கிறது. நான் வந்து ஜஸ்ட் அபவுட் நான் என்னுடைய யூடியூப் வருமானத்துக்காகவும் போடுறேன். ரெண்டாவது ஒரு சில பேர் புரியாதவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கும் தான் போடுறேன். இருந்தாலும் நிறைய இன்புட்ஸ் ஏன் கொடுக்குறோம், உங்களுக்கு பையர்ஸ், அதாவது ஆப்ஷன் பையர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறோம். மற்ற சேனல் மாதிரி நான் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து சின்ன கேபிட்டல் வச்சு பெரிய லாபம் பண்ணலாம் நான் இங்கே யாரையும் கவர்ந்து இழுக்கவே வரல, சரிங்களா?
கவர்ந்து இழுக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே சேனல் ஓப்பன் பண்ணல. ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஈஸி. அவங்க எப்படி பார்த்தாலும் அவங்க ஓரளவுக்கு கம்மியான லாஸ்லேயோ இல்லை ஒரு பிரேக் ஈவனுக்கு மேலேயோ கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆப்ஷன் பையர்ஸ் உங்கள் கேபிட்டலையே லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து இந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்கும்போது ஏன் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்குண்டான சார்ட்டை பாருங்கள். ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோவை பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஒரு மார்க்கெட் எப்படி வால்டிலிட்டியாக நல்லா இருந்திருக்கு, பிரேக் அவுட் கொடுக்காத போது எப்படி, இது எஸ்டர்டே ஹை அண்ட் லோ. இந்த மார்க்கெட் இதுக்கு உட்பட்டு இருக்கும்போது எப்படி இருந்திருக்கு, இதுவே இதே எஸ்டர்டே ஹை இந்த இடத்த கட் பண்ணும்போது எப்படி வால்டிலிட்டியாக இருந்திருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து எஸ்டர்டே ஹை அண்ட் லோ, இதை கட் பண்ணோடனே மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு பையர், ஆப்ஷன் பையர், இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது நீங்கள் உள்ளே இல்லாமல் அன்னைக்கு மட்டும் நீங்கள் ட்ரேடை ஒதுக்கி வச்சிங்கனாலே ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த ஒரு விஷயத்தையாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உட்பட்டு இருக்கும்போது ட்ரேடே எடுக்காமல் மற்ற நாட்கள் மட்டும் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். ஓவரால் நீங்கள் அதில் ப்ராஃபிட்டில் தான் வருவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த ஆப்ஷன் பையர்ஸ்லாம், பையரோ செல்லரோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை இப்போ கரண்ட்டில் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சில தவறுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தவறுகள்லாம் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தவறுகளை வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறத தயக்கமே படாதீங்க. அப்படின்னா உங்கள் தவறுகள்லேருந்து நீங்கள் இன்னொன்று கற்றுக்கலாம். அதே மாதிரி உங்கள் தவறுகள் மூலிமா இன்னும் நிறைய பேர், பார்க்குற நிறைய பேர் வேறு விஷயங்களை நிறைய கற்றுக்கலாம், நம்மளும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறது, வின் பண்ண ஸ்டோரின்றது எதுவுமே கிடையாது. எல்லாருமே லூசர்ஸ்க்கான ஸ்டோரி தான் நிறைய இருக்குது. பட் அதை வந்து யாரும் யார் கூடயும் ஷேர் பண்ணுறதில்ல. ஒரு இலைமறை காய்மறையாகவே சொல்லிட்டு போயிரு. அதை எப்போ நீங்கள் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கான விடையும் கிடைக்கும், ப்ளஸ் இன்னொருத்தருக்கான அதில் தெளிவும் பிறக்கும், நம்மளும் இதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இருக்கிற உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம்.